viewers, welcome to our Kavirani Academy channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது விஷாரத் பூர்வா பேப்பர் 1க்கு February month 2021ல வரக்கூடிய எஸ்ஸே போலாராம் கா ஜீவ் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஓகே, போலாராம் கா ஜீவ். ஜீவ் அப்படின்னா லைஃப், அதாவது உயிர். இந்த கஹானி எதை பத்தி அப்படின்னா போலாராம் அப்படிங்கிற ஒருவரை பத்தி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே. சோ அவரோட உயிர் என்னாச்சு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரோட உயிர் என்னாச்சு அப்படிங்கறது தான் ஸ்டோரி. சோ கஹானி கா நாம் போலாராம் கா ஜீவ். கஹானிகார் கா நாம், அதாவது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது ஸ்ரீ ஹரிசங்கர் பர்ஷாயி. சோ இத ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கோங்க. அப்புறம் கஹானி கா பரிச்சை, ஒரு ஸ்மால் இன்ட்ரோ, அந்த கஹானி எதை பத்தி அப்படிங்கறத கொடுத்துருங்க. இது நான் எதை பத்தி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய கரப்ஷன், பிரிஷ்டாச்சார் அப்படின்னா கரப்ஷன். கரப்ஷனை யதார்த்தமா நமக்கு ஹரிசங்கர் பர்ஷாயி நமக்கு கொடுத்திருக்காரு. அதாவது மனுஷங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த கஹானி எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் கஹானிகா சாரான்ஸ். கஹானிகா சாரான்ஸ்ல சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுல என்னென்ன அந்த கதையில என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கஹானிகா சாரான்ஸ். சித்ரகுப்துக்கா பரேஷான் அப்படின்னா சித்ரகுப்தோட வருத்தம், கவலைப்படுறது. யமபுரியில சித்ரகுப்தர் ரொம்ப கவலையோட இருக்காரு. ஏன் அப்படின்னா இறந்து, அதாவது மிருத்யுக்கே 5 தின் பாத்வி, இறந்ததுக்கு அப்புறம் 5 days கழிச்சு கூட போலாராமோட உயிர் இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் யமபுரி சேரல. அதனால தர்மராஜா அதை பத்தி யம தர்மராஜா அதை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. யமதூதர் வரவழைக்கப்பட்டாரு. யமதூதர் சொல்றாரு, நான் எப்பவும் போலதான் ஹமேஷா கி தரக் வஹ் அப்னா பூரா பல் லஹா கர் ஹி போலாராம் கா ஜீவ் கோ லா ரஹா தா. நான் எப்பவும் எல்லார் உயிரும் எப்படி கொண்டு வரணும் அதே மாதிரிதான் இவரோட உயிரையும் கொண்டு வந்தேன். லேக்கின் பதா நஹி கியா மாயாஜால் ஹுவா, ஆனா தெரியல என்ன மாயாஜாலம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. போலாராம் கா ஜீவ் சுட் கயா, அவர் எப்படியோ விடுவிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சித்ரகுப்தர் சொல்றாரு, இப்ப இருக்கக்கூடிய மக்களோட மனசுல என்ன இருக்கு, அவங்களோட கபடம் என்ன, இத பத்தி எல்லாம் யம தர்மராஜா கிட்ட சொல்றாரு. தர்மராஜ் இத பத்தி ரொம்ப கவலையோட இருக்காரு. இது ஃபர்ஸ்ட் பேரா. அதாவது நீங்க என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் டு ஹிந்தி வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்களே இந்த ஸ்டோரியை ஓனா எழுதிக்கலாம். போலாராம் எங்க இருந்தாரு, யார் கவலைப்பட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க எழுதிக்கலாம். என்ன நடந்தது அப்படிங்கறது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தது நாரத் பனே தூத், அதாவது நாரதர் தூதரானார். அந்த இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற சமயத்துல நாரதர் அங்க வராரு. யம தர்மராஜா உதாஸ் தேக்கர், அதாவது கவலையோட இருக்கிறத பார்த்துட்டு பூஜா சமஸ்யா கியா ஹை, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறாரு. அதாவது நரகத்துல வசிக்கிறதுக்கான இடத்தை பத்தி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப யம தர்மராஜா சொல்றாரு, இது இல்ல, யஹ் வஹ் நஹி தூஸ்ரி சமஸ்யா ஹை, அது இல்ல, இது வேற பிரச்சனை. போலாராம் நாமக் ஏக் ஆத்மி கி மிருத்யு 5 தின் பஹலே குயி தி, அதாவது போலாராம் அப்படின்னு பேருள்ள ஒரு மனுஷனோட உயிர் 5 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. உஸ்கா ஜீவன் பிரம்மாண்ட் பர் ढूंढने पर भी नहीं मिला. அவர் சொல்றாரு, இந்த பிரம்மாண்டம் முழுக்க தேடி கூட அவரோட உயிர் கிடைக்கல. இஸ் பர் நாரத் ने पूछा, कहीं इनकम टैक्स वाले पकड़कर तो नहीं रहे, இன்கம் டாக்ஸ் காரங்க யாராவது புடிச்சு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. புடிச்சு போய் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. தபி சித்ரகுப்தனே கஹா வகுதோ பூக் மராத்தா, அவரு பசியால வாடி இறந்தவர் அப்படின்னு சொல்றாரு. நாரத் தூத் பன்கர் தர்தி பர் ஆயே, அவர் தூதுவராயி இதுக்கு வராரு. நெக்ஸ்ட் போலாராம் கே கர்மே. நாரதர் இப்ப பூமிக்கு வராரு இல்லையா, அப்ப நேரா எங்க போறாரு, போலாராமோட வீட்டுக்கு போறாரு. சோ போலாராம் கே கர்மே. இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே அந்த பேராகிராஃபுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். அந்த பேராகிராஃப்ல என்ன கண்டென்ட் நீங்க எழுதுறீங்களோ அந்த கண்டென்ட்டை ஹெட்டிங்கா, மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நீங்க எழுதுக்கணும். அந்த பேராகிராஃப்ல என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம ஒரு கதையா மாத்திக்கிட்டோம் அப்படின்னாதான் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட், இந்த லைனுக்கு அப்புறம் இந்த லைன் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். சோ உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் உங்களோட ரீஜனல் லாங்குவேஜோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
चित्रगुप्त से उसका पता அதாவது அட்ரஸ் வாங்கிக்கிட்டு நாரதர் வந்து நேரா ஜபல்பூர்ல இருக்கக்கூடிய போலாராம் வீட்டுக்கு போறாரு. 65 साल 65 years வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. ஆனா 5 years முன்னாடி தான் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. சோ नारद के पूछने पर उसकी पत्नी बोली उनके गरीबी की बीमारी थी. அதாவது பசியால நோய்வாய்ப்பட்டு இருந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க உங்க வைஃப். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பென்ஷன் கிடைக்கல, அது இல்லாம அவங்களோட ஜுவல்ஸ், வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திரம் இது எல்லாத்தையுமே வித்துட்டாரு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க உங்க வைஃப். சோ ரொம்ப கவலையிலையும் பசியினாலையும் அதை தாங்கிக்க முடியாம போலாரம் வந்து இந்த உலகத்தை விட்டே போறாரு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து நாரதர் போலாரமோட வைஃப் கிட்ட இருந்து கேதர் பண்றாரு. சர்க்காரி காரியாலயமே நாரத். இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறாரு நாரதர். அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். அவரோட முழு கதையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு புரிஞ்சிருச்சு, நல்லா தெரிஞ்சிருக்காரு என்னது, போலாரமோட பென்ஷன் கிடைக்காதனால தான் அவர் கவலையில இறந்துட்டாரு. சோ அவரோட லைஃப் உயிர் எங்க இருக்கும், சர்க்காரி காரியாலயமே வே குத்கை, அவரே போறாரு. வஹாं के बाबू उनके वनज के बारे में समझा, அதாவது அத பத்தி இருங்கறாரு, கேக்குறாரு, என்ன ஏதுன்னு கேட்காமயே டக்குன்னு போறாரு. என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கறத பத்தியும் கேக்குறாங்க. சோ நாரதர் வந்து நேரா ஆபீசரை மீட் பண்றதுக்கு இதுங்கறாங்க, உள்ளர போறாரு. டைரக்டா அவரோட ரூம்குள்ளேயே போறாரு. அதாவது அனுமதி இல்லாம உள்ளர போக கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்ததுக்கான காரணத்தை அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேக்குறாங்க. போலாராம் கா ஃபைல். இப்போ அவரோட ஃபைல் எடுக்கிறாங்க. நாரதர் வந்து உள்ளர போறாரு இல்லீங்களா கவர்மெண்ட் ஆபீஸ்ல. அப்ப வந்து காசு இல்லாம எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல சொல்றாங்க. நாரதரோட கையில ஒரு வீணை மாதிரி இருக்கும். சோ அத வந்து பார்த்தோன்னே அந்த சர்க்காரி காரியாலயில இருக்கிற ஆபீசருக்கு பேராசப்படுறாரு. சோ அத வந்து கொடுத்துறாரு ஒரு. ओके, उन्होंने कहा यह वीणा तो बड़े काम का है, अगर मेरी लड़की संगीत सीख लगी तो उसकी शादी जल्द ही हो जाएगी. அதாவது சங்கீதம் கத்துட்டானா என்னோட பொண்ணோட மேரேஜ் சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. उन्होंने नारद के साथ से वीणा छीन ली, அதாவது அவர் வாலண்டியரா கொடுக்காம டக்குன்னு எடுத்துக்கிறது. तभी बाबू ने चपरासी से போலாராம் கா ஃபைல் லானே கே லியே கஹா. அப்பதான் சொல்றாங்க போலாராமோட ஃபைல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைலோட பேரை ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவர் வந்து நாரதர் கிட்ட போய் சொல்றாரு. நாரதர் கிட்ட என்ன பேரு என்னன்னு கேட்டுட்டு அந்த ஃபைலை வந்து கொண்டு வராங்க. तो नारद ने समझ लिया कि साहब कुछ ऊंचा सुनता है, கொஞ்சம் சவுண்டா சொல்றாரு. उनके जोर से कहा बोलाराम, பேர் என்னன்னு சொல்றாரு, போலாராம். ஃபைல் மே போலாராம் கா जीव. சோ எங்க இருக்கு அவரோட உயிர், ஃபைல்ல. சோ போலாராம் கா जीव उसी फाइल में अटक हुआ था, அந்த ஃபைல்ல தான் அவரோட உயிர் உறுதியா இருக்கு. சகசா ஆவாஜ் ஆயி, உடனே சவுண்ட் கேட்டோனி போலாராம் அப்படிங்கிற அந்த சவுண்ட் கேட்டோனியும் யார் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரோட குரல், யார் கூப்பிடுறாங்க, போஸ்ட்மேன் ஹே கியா, போஸ்ட்மேனா, பென்ஷன் கா ஆர்டர் ஆகையா, பென்ஷனோட ஆர்டர் வந்துச்சா அப்படின்லாம் அவர் யோசிக்கிறாரு. உடனே வந்து சொல்றாரு, அந்த இது கேட்டோனே அந்த சவுண்ட் கேட்டோனே டக்குன்னு குர்சில இருந்து அதாவது சேர்ல இருந்து எந்திரிக்கிறாரு. नारद ने कहा बोलाराम अब तुम मेरे साथ यमपुरी चलो, போலாராம் இப்ப நீ என் கூட யமபுரி போலாம் அப்படிங்கிறாரு. मैं तुमके लेने आया हूं, நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக நானே வந்திருக்கேன். बोलाराम के जीव ने कहा मैं तो यहीं अटका हूं, पेंशन की अपनी तर्क सा ओन छोड़कर मैं आ नहीं सकता, எனக்கு பென்ஷனோட அமௌண்ட் கிடைக்கிற வரைக்கும் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சோ இந்த கதை சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா போலாராமோட லைஃப், அவரோட உயிர் வந்து எங்க இருக்கு, என்ன ரீசன், எதனால வந்து அவங்க இந்த மாதிரி இதங்காம இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இருக்கு. உங்களுக்கு இந்த எஸ்ஏவோட இது வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க, அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த எஸ்ஏக்கு 20 மார்க் இருக்கு. இந்த எஸ்ஏக்கு எவ்வளவு மார்க், 20 மார்க். சோ ப்ராப்பரா எழுதுனீங்கன்னா மினிமம் 4 to 5 pages வந்து நீங்க எழுதணும் 20 மார்க்குக்கு. அப்படி எழுதுனீங்கன்னா நீட்டா இருக்கும், மார்க்ஸும் நிறைய ஸ்கோர் பண்ணலாம்.
விசேஷதா கஹானிங்கிறதுனால இந்த இது போட்டு எழுதுறோம். கதாவஸ்து இந்த ஹெட்டிங் எல்லாம் போட்டு எழுதினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். பிரசன்டேஷன் நீட்டா இருக்கும். सरकारी कार्यालय में व्याप्त भ्रष्टाचार पर कहानी आधारित है. Yes, already உங்களுக்கு தெரியும். This story is based on corruption. So बोलाराम का जीव पेंशन के लिए तड़पता है. So बोलारामோட உயிர் வந்து பென்ஷனுக்காக துடிச்சிட்டு இருக்கு. समाज के गरीब आदमी का चित्रण करने में सफल सिद्धत होता है. So சமுதாயத்துல இருக்கக்கூடிய புவர் பீப்புளோட நிலைமைய அவர் சொல்றது இல்ல, ஹரிசங்கர் பர்ஷாயி சூப்பரா சொல்லியிருக்காரு. கதோபத்தன் उड़ायल अर्थात पात्रों के विचारों की सही तरक व्यक्त करने में कदोपत्तन बहुत की सफल सिद्ध हुआ है. कैरेक्टर्स को तोंद मारी कदोपत्तन डायलॉग वंदे इरुक्कु. उद्देश्य सरकारी कार्यालयों में व्याप्त भ्रष्टाचार पर प्रकाश डालना कहानीकार का उद्देश्य रहा है. सो அரசாங்க ஆபீஸ்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான், அந்த ஊழலை பத்தி சொல்றதுதான் இந்த கதையோட உத்தேசியம், எய்ம். பாஷா और शैली எப்படி எழுதி இருக்காங்க இந்த ஸ்டோரிய அப்படின்னு சொல்றாங்க. சோ बोलाराम का जीव कहानी में भाषा और शैली दोनों में व्यंग्य भरा बड़ा है. அதாவது கிண்டலோட ஒரு இது நிறைஞ்சு சொல்லிருக்காங்க. नेक्स्ट पात्र एवं चरित्र चित्रण. बोलाराम का जीव कहानी में बोलाराम और नारद दो प्रधान पात्र हैं. ரெண்டு பேருமே சூப்பர் கேரக்டர், அதாவது மெயின் கேரக்டர்ஸ். மத்தவங்க எல்லாம் வந்து கவுண்ட் பாத்திர ஒரு சப் கேரக்டர்ஸ் மாதிரி, நடிகர்கள், துணை நடிகர்கள் மாதிரி. கலா कहानी कला की दृष्टि से बोलाराम का जीव सफल कहानी है. सो கதை இதுல பார்த்தோம் அப்படின்னா போலாராமோட ஜீவ் லைஃப் உயிர் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு வெற்றி அடைந்த கதையா இருக்கு. சோ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா பிரசன்டேஷன் லுக்கா இருக்கும். அது இல்லாம நீங்க இந்த மாதிரி சப்ஹெட்டிங் இந்த ஹெட்டிங்க்கு கீழே இதான் எழுத போறோங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஈஸியா இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போய் நீங்க கூகுள் டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு இந்த எஸ்ஏ பிடிஎஃப் ஃபார்ம்ல இருக்கும். ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.